கடந்த வாரம் ஆந்திராவுல 70 பேருக்கு மேல ஹீட் ஸ்ட்ரோக் பாடி ஹீட் அதிகமானதுனால இறந்திருக்காங்க. சம்மர் சீசன்ல ஓபில டீஹைட்ரேஷனால நெறைய பேஷண்ட் வந்துட்டு இருக்காங்க. அது நீங்க நினைக்கிற மாரி ஒன்லி டீஹைட்ரேஷன் அப்டின்னா வாட்டர் லாஸ் மட்டும் இல்லாம ஐசியூல அட்மிட் ஆகுற அளவுக்கு ஆயிடுது. என்னன்னா, இப்ப ரீசென்ட்டா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நெறைய டிஸ்ட்ரிக்ட்ல 40 டிகிரிக்கு மேல பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு இருக்கு. ஹீட் ஸ்ட்ரோக் வரும்போது ஹைப்போதாலமஸால நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர மெயின்டெயின் பண்ண முடியாது. அதனால நெறைய பேருக்கு மயக்கம் வந்துரும். பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாயிடும். ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன? அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பாடியோடைய வெப்பநிலை 104 டிகிரிக்கு மேல அதிகமாகும்போது, உடம்புடைய இருக்கிற நெறைய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது. அவங்களுக்கு முக்கியமா நம்ப போதுமான அளவுக்கு தண்ணீ குடிக்காதனால, பாடியில வாட்டர் லெவல் குறைஞ்சு, ஹார்ட்டு, கிட்னி, பிரெயின் ரொம்ப அதிகமா பாதிக்குது. ஐசியூல அட்மிட் ஆகுற அளவுக்கு ஆயிடுது. நம்போ டீஹைட்ரேஷனால என்னென்ன ஆர்கன்லாம் பாதிக்குது, அத எப்படி பிரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவுல பார்க்கலாம். டீஹைட்ரேஷனால ஃபர்ஸ்ட்டு பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா, பிரெயின் தான். ஏன்னா, பிரெயின்ல 75% மேட் அப் ஆஃப் வாட்டர். நம்ம டீஹைட்ரேஷன் அப்ப என்ன ஆகும்னா, வாட்டர் லெவல் குறையும்போது பிளட்ல சோடியம் லெவல் அதிகமாயிடும். அதாவது ஹைப்பர் நேட்ரிமியான்னு சொல்லுவோம். அதனால என்ன ஆகும்னா, பிரெயின்ல சிக்னல்ஸ்லாம் டிஸ்டர்ப் ஆகும். அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதுல சிக்னல் கரெக்ட்டா டிரான்ஸ்போர்ட் ஆவாது. அதனால பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டினஸ் வந்துரும். கன்ஃப்யூஷன் ஸ்டேட் சில நேரத்துல ரொம்ப சிவியரா போச்சுன்னா, ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. செகண்ட் ஒன் டீஹைட்ரேஷனால பாதிக்க பார்த்தீங்கன்னா, கிட்னி தான். ஏன்னா, கிட்னி வந்து ஒரு ரீசைக்ளிங் பிளான்ட். நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ ரிமூவ் பண்ணும். அதாவது லிவருக்கு அடுத்தது நம்ம பாடியில அதிகமா நம்ம உடம்புல உள்ள யூரியா, கிரியேட்டினின் தேவையில்லாத வேஸ்ட்லாம் ரிமூவ் பண்றது பார்த்தீங்கன்னா கிட்னி தான். நம்ம டீஹைட்ரேஷனால என்ன ஆகும்னா, யூரின் ரொம்ப ஹைலி கான்சன்ட்ரேட்டா மாறிடும். அது மட்டும் இல்லாம பிளட்டோட வால்யூம் குறைஞ்சிரும். நம்ம உடம்புல உள்ள 5 லிட்டர்ஸும் கிட்னில போய் தான் ரீசைக்கிள் ஆகி தான் வெளியில போகும். தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். பட் டீஹைட்ரேஷனால பிளட் ரொம்ப திக் ஆயிடும். வாட்டர் லெவல் குறைஞ்சதுனால அக்யூட் கிட்னி இன்ஜுரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது இம்பார்ட்டன்ட்டா மெயினா அக்யூட் டியூபுலார் நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதனால என்ன ஆகும்னா, நம்ம பிளட்ல யூரியா, கிரியேட்டினின் லெவல் ரொம்ப அதிகமாயிடும். இர்ரிவர்சிபிள் டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. டீஹைட்ரேஷனால பாதிக்கிற 3 ஆர்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட். நம்மளுக்கு பிளட் வால்யூம் குறைஞ்சனால பிளட் ரொம்ப திக் ஆயிடும். அதனால என்ன ஆகும்னா, நம்ம நார்மலா 5 லிட்டர் பிளட்ல மோர் தென் 60% வாட்டர் தான். இப்போ வாட்டர் லெவல் லோ ஆயிறதுனால, லோ வால்யூம் பிளட்ங்கிறதுனால பிளட் ரொம்ப திக்கா இருக்கும். இத ஹார்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு பம்ப் பண்றதுனால, ஹார்ட் பீட் அதிகமாயிடும். அதனால பேஷண்ட் நெறைய பேர் பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க. நம்ப பல்ஸ் பார்க்கும்போது டேக்கிகார்டியாவா நம்ப மெஷர் பண்ண முடியும். இது மாரி லோ வால்யூம் பிளட்டாவே ஹார்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு பம்ப் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா, ஹார்ட் ரொம்ப வீக் ஆயிடும். அதான் நம்ம பார்த்தீங்கன்னா, ஹைப்போவோலிமிக் ஷாக் அப்படிம்போம். இதனால ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால டீஹைட்ரேஷன் வந்தா ரொம்ப அலட்சியமா இல்லாம வாட்டர் பேலன்ஸ் பண்ணணும். இமிடியேட்டா பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4த் ஒன் டீஹைட்ரேஷனா ரொம்ப பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்கின் அண்ட் மசில். ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிடும். நம்ம வாட்டர் லெவல் குறைஞ்சிறதுனால ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிடும். யூவி டேமேஜும் அதிகமாகல ஸ்கின் தான் ரொம்ப பாதிக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மசில் பாதிக்கிறது. அதாவது தசைகள் பாதிக்கிறதுனால என்ன ஆகும்னா, சிவியர் மசில் கிராம்ப்ஸ் வரும். அது மட்டும் இல்லாம டீஹைட்ரேஷன் ரொம்ப சிவியர் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, மசில் டேமேஜ் ஆகி மசில் லைசிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் வந்து ரேப்டோமயோலைசிஸ்ன்னு சொல்லுவோம். இது அப்படியே நேரா கிட்னிக்கு போறதுனால ஏற்கனவே கிட்னி டேமேஜ் ஆயிருக்கும். மசில் லைசிஸ் ஆகி மயோகுளோபின் அப்படிங்கிற அதுவும் போய் ரீனல்ல படியிறதுனால கிட்னி டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமாயிடும். 5த் ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவர். ஏன்னா லிவர் தான் வந்து ஒரு டிடாக்ஸிஃபையர். நம்ம பாடியில உள்ள ஃபுட்ட எடுத்துக்கிட்டாலும், டேப்லெட்டா எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்தையும் உள்ள டாக்ஸின ரிமூவ் பண்றது லிவர் தான். பட் அதுக்கும் ரிமூவ் பண்ணணும்னா வாட்டர் கண்டிப்பா தேவை. பட் வாட்டர் லாஸ் அதால போதுமான அளவுக்கு டிடாக்ஸிஃபை பண்ண முடியாது. அதனால லிவர் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பும் டீஹைட்ரேஷனால இருக்கு. இந்த சம்மர்ல டீஹைட்ரேஷனால கிட்னி, ஹார்ட், பிரெயின் மற்றும் ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, தண்ணி நெறைய எடுத்துங்க. மத்த என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நாளைக்கு தினமும் 3 லிட்டர் தண்ணி குடிச்சா உங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு வாரம் வாரம் நான் சொல்ல போறேன். சம்மர்ல டீஹைட்ரேஷன பிரிவென்ட் பண்றதுக்கு எல்லாரும் கண்டிப்பா 2லேருந்து 3 லிட்டராவது தண்ணி குடிங்க. அதாவது 8 to 10 கிளாஸாவது வாட்டர் எடுத்துக்கிட்டா தான் நம்ம டீஹைட்ரேஷன பேலன்ஸ் பண்ண முடியும். சம்மர்ல டீஹைட்ரேஷனால என்னென்ன ஆர்கன்லாம் டேமேஜ் ஆகுங்கிறத பார்த்தோம். அந்த ஆர்கன் டேமேஜ் ஆகாம என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இனிமே பார்க்கலாம். சம்மர்ல நம்ம டீஹைட்ரேஷன மேனேஜ் பண்றதுக்காக தண்ணி மட்டும் அதிகமா குடிச்சா பத்தாது. அதோட சேர்ந்து சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் அப்படிங்கிற எலக்ட்ரோலைட்ஸும் காம்பினேஷன்ல எடுத்துக்கும் போது தான் நம்ம ஃப்ளூயிட் ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் என்டர் ஆகுறதுக்கு அந்த மினரல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். டீஹைட்ரேஷன கரெக்ட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வீட்ல கிடைக்கிற மோர், இளநீர், வெள்ளரிக்காய், அப்புறம் வாட்டர் மெலான் இதெல்லாம் எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா டீஹைட்ரேஷனோட சேர்ந்து
எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸும் பண்ணலாம். பட் இந்த ஒவ்வொரு ஃபுட்லயும் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில அதிக லெவல்ல வாட்டர் இருக்கு. 90 to 95% வாட்டர். அது மட்டும் இல்லாம இதுல பொட்டாசியமும் ஹை லெவல்ல இருக்கு. மெக்னீசியம் பிளஸ் விட்டமின் கேவும் கிடைக்கிறதுனால நமக்கு எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸே பண்ணும். வாட்டர் லெவலையும் மேனேஜ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் மெலான். தர்பூசணி. தர்பூசணியோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய அதுல 95% மேல வாட்டர் தான். அது மட்டும் இல்லாம இதுல இம்பார்ட்டன்ட்டா பொட்டாசியம் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னா லைகோபின் அப்படிங்கிற பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு. சிட்ருலின் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இந்த லைகோபின் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்மளுக்கு யூவி ரேஸ்லேருந்து நம்ம ஐய ப்ரொடெக்ட் பண்ணும். வாட்டர் மெலான்ல இருக்கிற சிட்ருலின்ங்கிற அமினோ ஆசிட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷனால மசில் வீக்னஸ் இருக்கும். அதை ப்ரிவென்ட் பண்ணும். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகனட், அதாவது இளநீர். வாங்க ஐயா வாங்க, இளநீ சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா இளநீ சாப்பிடுங்க. இளநீர்ல ஹை லெவல்ல பொட்டாசியம் இருக்கு. மோர் தேன் 250 மில்லிகிராம் ஆஃப் பொட்டாசியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல சோடியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் அப்படின்னு எல்லா மினரல்ஸும் இருக்கால. இது ஒரு பெரிய பவர்ஃபுல் ஹவுஸ். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால சளி பிடிக்கும் அப்படிங்கிற எந்த ரூமும் நம்ப வேண்டாம். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா கொடுக்கலாம். ஃபோர்த் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா பனானா. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. பனானாவுல வாட்டர் லெவல் குறைவு தான். பட் அதுல ஹை லெவல்ல பொட்டாசியம் இருக்கனால அது கிட்னில வாட்டர் ரீசைக்கிள் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இதுல விட்டமின் B6 இருக்கு. நமக்கு இமிடியேட் எனர்ஜிக்கும் பனானா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க என்ன பனானா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வெரைட்டி ஆஃப் பனானா இருக்கு. செவ்வாழை எடுத்துக்கலாம், கற்பூரவள்ளி, பூவம்பழம். நீங்க என்ன பழம் எடுத்துக்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய தயிர் அப்படி இல்லைன்னா மோர். இதுல எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு புரோட்டீனும் கிடைக்கும், கால்சியம், பொட்டாசியம் பிளஸ் மெக்னீசியமும் சேர்ந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தயிர்ல ப்ரோபயாட்டிக் இருக்கிறதுனால நம்மளுடைய கட்டோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட பாடி ஹீட் இல்லாம நம்ம பாடி எப்போதும் கூலிங்கா மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம மோரா எடுத்துக்கலாம். நமக்கு சம்மர் சீசன்ல கிடைக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நொங்கு, அதாவது ஐஸ் ஆப்பிள் சொல்லுவோம். இது எடுத்துக்கும் போது நமக்கு பொட்டாசியம் கிடைக்கும், கால்சியம் கிடைக்கும். அதோட சேர்த்து விட்டமின் சி இருக்கும். இதுல வாட்டர் மோர் தேன் 95% வாட்டர் தான். இது எடுத்துக்கிறதுனால நம்ம பாடி ரொம்ப கூலிங்கா மெயின்டைன் பண்ணும். டீஹைட்ரேஷனையும் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். இல்ல வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம்னா கண்டிப்பா ஆரஞ்சு ஜூஸ் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கும் போது நம்ம டீஹைட்ரேஷன் கரெக்ட் பண்ணும். நமக்கு விட்டமின் சியும் கிடைக்கும். இல்ல சார் உங்களால அஃபோர்டபுள் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிடலாம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 95% மேல வாட்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல பொட்டாசியம், விட்டமின் சியோட லெவலும் இருக்கும். அது ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைனலா வெஜிடபிள்ஸ்ல பூசணிக்காய் ஆர் சொரக்காய் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுல வாட்டர் கண்டென்ட்ஸ் ரொம்ப அதிகங்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஃபைபர் அதிகமா கிடைக்கும், சுகரும் கண்ட்ரோல் வரும், வாட்டர் லெவலும் நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம பாடியும் ரொம்ப கூலா மெயின்டைன் பண்ணும். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.